வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா கிரேவி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா வந்து இப்போ பொரியட்டும். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டு மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூட்டவோ குறைக்க செஞ்சிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து வதங்கட்டும். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து எந்த டிஷ் செய்யறதா இருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த டிஷ் வந்து செஞ்சாலும் நான்வெஜ்ஜாக இருக்கலாம், இல்லை வந்து குழம்பு ரெசிபி எது இருந்தாலும் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தெரியும். உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வதங்கின வாசனை வந்து வரும். நல்லா கண்ணாடி மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தக்காளியை போட்டு வதக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒருத்தர் வந்து பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கும் போது அதாவது வெங்காயம் போடும்போதே கூடவே தக்காளியும் போட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும். 2த்தையும் சேர்த்து போடக்கூடாது. ஸோ இந்த டிப்பெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து தக்காளியும் நான் புதினாவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். புதினா வந்து ஒரு பஞ்ச் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். நான் அரைக்கிறதுலேயும் வந்து புதினா சேர்த்து தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் எதுலையாவது வந்து புதினாவை குறைச்சிக்கலாம். ஒன்று அரைக்கும் போது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி வதக்கும் போது ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் வதக்கும் போது சேர்த்துருக்கேன், அரைக்கிற இதுலேயும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி புதினாலாம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து இந்த தக்காளி சேர்த்துருக்கும் போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த டிஷ் செஞ்சாலும் தக்காளி சேர்க்கும் போதே அந்த உப்பு வந்து கூட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கி வரும். இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். வந்து பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்து தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இப்போ நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரைச்ச விழுதை தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் புதினா இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் தனியாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன ஆட் பண்ணுன்ட்டு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு. ஃபஸ்ட் இது வந்து கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா வந்து தனியாக மிக்சியில் ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் புதினாவையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இதுதான் வந்து நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வந்து வதங்கினதும் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். மேரினேட்னா ஏற்கனவே வந்து நான் அந்த ஃபிஷ் க்ளீனிங் டிப்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். நல்லா வந்து 2-3 தடவை அலசினதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நான் சிக்கன்ன்றதால சாஃப்டாக வரும்ன்றதுக்காக நான் வந்து தயிர் வந்து கூட சேர்த்து ஒரு 1 hour போல் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லெக் பீஸ் வந்து எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து கேளுங்க, இந்த மாதிரி கீரல் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டிலேயே கூட கத்தியில் வந்து நீங்கள் வந்து இப்படி கீரல் போட்டுக்கலாம். கீரல் போடும்போது உங்களுக்கு குழம்பு செஞ்சாலும் சரி, இல்லை பிரியாணி செஞ்சாலும் சரி, அப்போ வந்து அதோட ஃப்ளேவர் வந்து உள்ள நல்லா இறங்கி இருக்கும். இல்லைனா வந்து அந்த மேலே மட்டும் ஜூஸியாக இருக்கும், உள்ளே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டுட்டு சிக்கன் வந்து லெக் பீஸில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வைங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த கலவையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல தண்ணியில் தான் நான் அலசி அப்படியே ஊற வச்சிருக்கேன். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கனை போட்டுட்டு நான் உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த மசாலாவும் வந்து ஆட் பண்ணாதீங்க. இல்லைனா வந்து ஒரு மாதிரி நீச்சு ஸ்மெல் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கணும். எப்படி வதங்குச்சுன்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இதுலேருந்து வந்து தண்ணி வரும். தண்ணி வந்து அந்த தண்ணியை வந்து சேர்ந்து கொதிச்சுட்ருக்கும். அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டி வர வரைக்கும் இந்த சிக்கனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes போல் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து நல்லாவே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்கள் சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கிறோம். இது வந்து குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இது சிக்கன் மசாலாவும் தனி மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் போட்டுக்கோங்க.
இது வந்து நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா. ஸோ இதுவும் வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்யணுன்றதுக்கான வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் செஞ்சுட்ருக்கிற இந்த சிக்கன் மசாலா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டா ஸோ சூப்பரான சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். ஸோ சைட்ஸ்லாம் வந்து புகை வருது பாருங்கள். குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள். சைடெல்லாம் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து இந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷன். நைட்டு நாங்கள் இட்லிக்கும் இதை தான் வச்சுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா ஆவி அடிக்குது கேமராவில். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பை.